ஸோ டியர் ஸ்டூடெண்ட், உங்களை இந்த ரீஜனல் ரூரல் பேங்க் ஆர்ஆர்பி எக்ஸாமினேஷன் ஆஃபீஸர் அண்டு கிளர்க் எக்ஸாம் சரியா ப்ரிலிமினரி கிளியர் பண்ணியிருந்தீங்கன்னா மெயின் எக்ஸாமுக்கு ஒரு ஷார்ட் பாஸ்ட் ட்ராக் மாதிரி ஒரு ரெப்பரேஜ் கிளாஸ் எடுக்கலாம். அது பட் அதே தாங்க வரப்போகுது. அடிஷ்னலி கரண்ட் அஃபேர்ஸ் கம்ப்யூட்டர் படிக்கணும். கம்ப்யூட்டர் தான் உங்களுக்கு டெய்லி தட் இஸ் யூடியூப்பில் லைவ் டெஸ்ட்டாக வருது பாருங்களேன். கொஷின் ஃபாலோ பண்ணி ஆன்சர் வருது இல்லையா? கொஷினை ட்ரை டு ஆன்சர், ஃபாலோ பண்ணி ஆன்சர். ஆல்ரெடி அந்த புக் மெட்டீரியல் உங்கள்கிட்ட இருக்குது ஆக்சுவலாக. அதர்வைஸ் ஆல்ரெடி ஒரு பேங்க் அச்சீவர் சைட் சொன்ன பாருங்கள், கம்ப்யூட்டர் மை சிஎஸ்பிலையும் எடுக்க பாருங்கள். கம்ப்யூட்டர் நாளைக்கு செப்பரேட்டாக போட்டிருக்கல, அதுதான் கரண்ட் அஃபேர்ஸ் அடிஷ்னலி படிக்கணும், அவ்வளோதான். நீங்கள் அது எனிவே உங்களை இந்த ஆஃபீஸர் அண்ட் கிளர்க் எக்ஸாம் பாஸ் பண்ணி இருந்தீங்கன்னா கம்மிங் சண்டே ஆன்வர்ட்ஸ் சரியா, கம்மிங் சண்டே ஒரு 4 hours இருக்கும் கிளாஸ் உங்களுக்கு. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அது ஓகே, இந்த நம்பர் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அது இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் பண்ணும்போது நீங்கள் இந்த இன்ஃபர்மேஷன் தரணும். உங்கள் நேமு, சிஎஸ்பி ஐடி நம்பர், ஆர்ஆர்பி ஆஃபீஸர் கிளர்க் எந்த எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்கேன், போத்தும் பாஸ் பண்ணியிருக்கலாம், எனி ஒன் பாஸ் பண்ணியிருக்கலான்னு பாருங்கள். உங்களுக்கு கம்மிங் 29th ஒரு எக்ஸாம்ஸ் இருக்கு இல்லையா, செப்டம்பர், அதுக்கு ஒரு 2 Sundays பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு 17th October இருக்கு இல்லையா, அது என்ன பண்ணணுமோ பண்ணலாமே. நீங்கள் வரும்போது உங்களுக்கு ஹார்ட் காப்பி பிரிண்ட் அவுட்லாம் தரேன் உங்களுக்கு. அந்த கரண்ட் அஃபேர்ஸ் ஃபில்டர் பண்ணி பிரிண்ட் அவுட்லாம் தரேன் உங்களுக்கு. அது நீங்கள் பண்ண வேண்டியது, இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணியிருந்தா நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கால் பண்ணாதீங்க. நேம் அண்டு சிஎஸ்பி ஐடி நம்பர் போட்டுட்டு இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்கேன் அனுப்பிச்சி விடுங்க சரியா. எத்தனை பேர் வரையும் தெரிஞ்சால் தானே உங்களுக்கு ஏற்ற மாதிரி மெட்டீரியல் ப்ரிப்பேர் பண்ணி வைக்க முடியும். பிரிண்ட் அவுட் போடணும் இல்லையா சரியா. கம்மிங் சண்டே ஆன்வர்ட்ஸ் இருக்கும் உங்களுக்கு 9 to 1 அந்த மாதிரி டைமிங்கில் இருக்கும். அது நீங்கள் வந்தீங்கன்னா நேராக பேசணும். இதெல்லாம் யூடியூப்பில் எடுக்க முடியாது, மெயின் எக்ஸாம்ஸ்லாம் எடுக்க முடியாது. இப்போ ஆல்ரெடி உங்களுக்கு டீச் பண்ணி நியூ என்ன வரப்போகுது, அந்த ஒரு கோடிங் சிம்பிள்ஸ் ஒன்று இருக்கு இல்லையா, அது பார்க்கலாம். நியூ இன்புட் பார்க்கலாம். அப்படி ப்ராப்ளம் சால்விங் கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல் பார்க்கலாம். சம் அதர் கொஸ்டின்லாம் ரீசனிங்கில் பார்க்கலாம். ஆப்டிடியூட்டில் டேட்டா இன்டர்பிரேஷன் அந்த மாதிரி கொஸ்டினில் ஒரு ரிவைஸ் மாதிரி பண்ணுவோம். பேங்கிங் நாலேஜ் கிளாஸஸ் சம்திங் எடுக்கலாம் உங்களுக்கு. அது சரி, இருக்கிற சண்டேஸில் அதுக்கு மெயின் எக்ஸாம் நம்ம யூஸ் பண்ணலாம். நீங்கள் உங்கள் நேம் ஐடி நம்பர் போட்டு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிடுங்க சரியா. அது ஃபர்தராக என்ன பண்ணுறது நம்ம பார்ப்போம். அதுதான் ஓகேவா. ஸோ இது நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கணும். ஆல்ரெடி அதே தான் டேட்டா இன்டர்பிரேஷன் ஆல்ரெடி பேங்க் வெப்சைட் சொல்லியிருக்கேன் பாரு, பேங்க் அச்சீவரில் சொல்லியிருக்கேன் பாரு. டேட்டா இன்டர்பிரேஷன்லாம் அதெல்லாம் சஃபிஷியன்ட்டுங்க. அதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அவ்வளோதான் சரியா. ஐபிபிஎஸ் கிளர்க் லிங்க் டெம்பரரியாக ஸ்டாப் பண்ணி அப்படியே தான் இருக்காது. ஆக்டிவேட் பண்ணி இமீடியட்டாக எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணுறாங்க அவங்க சரி. அது ப்ரிப்பரேஷன் பண்ணிகிட்டே இருங்களா, வரும்போது பார்த்துக்கலாம். அது சரி, அது இமீடியட்டாக பண்ணுங்கள். அது ஓகேவா. நம்ம சண்டே மீட் பண்ணலாம். தேங்க்யூ.